ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வால்பாறையில் இந்த கோயில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காமாட்சி அம்மன் திருக்கோவில். அந்த சைடில் வியூ சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ மிஸ்ட்டுனால எதுவும் தெரியல. கோயில். வணக்கம் தமிழ் மக்களை, நான் உங்கள் தீனா. இப்போ நம்ம வால்பாறையிலேருந்து பொள்ளாச்சி போயிட்டு இருக்கோம். ரிட்டன் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது ஒரு ஃபாஸ்ட் விலாகாக இருக்கும். வால்பாறையிலேருந்து பொள்ளாச்சி நம்ம ஹீல்ஸ் இறங்குறது தான் பார்த்திங்கன்னா நம்ம காட்ட போகிறோம். மறக்காமல் வீடியோவை பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபாகு, ரெயின், மிஸ்ட்டு எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக லொக்கேஷன் இங்கே இப்படி இருக்குங்களா. இன்னும் கீழே போனால் மழை பெய்யும், இன்னும் கீழே போனால் ஃபாக் வரும். பாருங்கள். ஆக்சுவலாக நான் மேலே வரும்போது என்னால் சரியாகவே விளாக் பண்ண முடியல. வால்பாறை டு பொள்ளாச்சி டு வால்பாறை வந்தது ஓரளவுக்கு பண்ணேன். அதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியல. ஏன்னா கோப்ரோவை கழட்டி மாட்டுறதுக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு ஃபாக் வருது, கையெலாம் ஒரு மாதிரியாக சிலுத்து போயிடுச்சு. என்னால் கழட்ட முடியல. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த எப்படி சொல்கிறது, அந்த பனியில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கையெலாம். அந்த ஸ்ட்ரென்த்து இல்லை, கழட்டுறதுக்கு ஸ்ட்ரென்த்து இல்லை சுத்தமாக. அதனால் கழட்டி அப்படியே வச்சிட்டேன். ஆனால் அது வீடியோ பரவாயில்ல, வந்துடுச்சு, ஓரளவுக்கு நல்லாவே வந்துடுச்சு. இப்போ போகிற வீடியோ சூப்பராக எடுக்கணும்னு ஆசை. எடுப்போம். போகிற வழியில் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வீட்டுக்கு பொறுமையாக போனால் கூட பரவாயில்ல, வீட்டுக்கு தானே போகிறோம். இந்த கேமரா ஆங்கிளை வேறு ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். எப்படி இருக்குன்னு ஒன்றுமே புரியல. இந்த மைக் வேறு ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு தெரில. அது வேறு டென்ஷனாக இருக்குது, கழட்டி மாட்டுறதுக்கு. லோ பேட்ரி பைக்கு பார்த்திங்கன்னா இது ப்ளக் பாயிண்ட்டு கனெக்ஷன் கொடுத்துடலான்னு இருக்கிறேன். இப்போ தான் ஃபோனோட அந்த அடாப்டர் போட்டு ஏறும்போது ஃபாஸ்ட் சார்ஜ் சீக்கிரமாக ஆகும். ஆனால் அப்படி பண்ணுறதால பைக்கோட பேட்ரி எப்படி சொல்கிறது, வீக் ஆகும். 18 volts அடாப்டர் போட்டு சார்ஜ் ஏற்றுறோம் இல்லையா ஃபோனுக்கு, அதனால். அதுவும் இல்லாமல் கோப்ரோலாம் வேறு வச்சுருக்கோமா, நம்மளுக்கு சீக்கிரமாக சார்ஜ் ஆகணும். அதுக்காக அடுத்த ரைடில் கன்னியாகுமரி நம்ம கிளம்பும்போது, நெக்ஸ்ட் வீக் கிளம்பும்போது கொடுத்துட வேண்டியது தான். சரியாக வேறு தூங்கலை. நேற்று நைட்லேருந்து நான் இன்னும் தூங்கலை. மணி இப்போ 12:30 ஆகுது. தூங்கி கிட்டத்தட்ட ஒரு நாள் மேலே ஆகுது போல். ஒரு மாதிரியாக இருக்குது. பரவாயில்ல, அது இப்போ இந்த மழையில் நனைஞ்சதில் ஓரளவுக்கு தெளிஞ்சிருச்சு. கீழே போட்டுக்குள்ளே ஃபுல்லாக தெளிஞ்சிரும். கீழே போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல கடையில் சாப்பிட்டு போக வேண்டியது தான். வண்டி டேங்க் ஃபுல்லாக இருக்குது. ஒரு எவ்வளோ 250 அடிச்சா ஃபுல்லாகிடும். அப்படியே ஒரு 40 வர மாதிரி ஓட்டணுன்னா 440 கிலோமீட்டர்ஸ் கழிச்சு அந்த 1 லிட்டர் பெட்ரோலில் நம்ம பேலன்ஸ் வச்சுக்கணும். இல்லைனா பம்ப்பு டேமேஜ் ஆகிடும். ரொம்ப இழுத்துதுன்னா பம்ப்பு வீக் ஆகிடும். அதனால் இந்த ஒரு லொக்கேஷன் பார்த்துன்னு ஹெல்மெட்டுக்கு பின்லாக் வாங்கி இது பண்ணணுங்க. பின்லாக் வாங்கி போடணும். ஃபாக் ஆகுதா, ஓட்டவே முடியல, கடுப்பாக இருக்குது. இது வேறு தொடச்சி விட்டு வேறு ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த மழை தண்ணி வேறு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஃபாக் ஆகிறது தான் கடுப்பாக இருக்குது. போகிற வழியில் எனக்கு ஒரு டெம்பிள் இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த டெம்பிள். பார்க்கலாம் அந்த டெம்பிளை. காட்டேஜ் மாதிரி நம்ம அதான் ரெசார்ட் அந்த மாதிரி புக் பண்ணால் அந்த டைமில் வரது கரெக்டு. இல்லைனா சம்மர் சீசனில் வரது தான் கரெக்டு. வால்பாறை மேலே எல்லாமே இருக்குதுங்க. போஸ்ட் ஆஃபீஸு, ஸ்கூலு, ஏடிஎம்மு, சுசுக்கி ஷோரூம்லாம் இருக்குது. சுசுக்கி, அதுக்கப்புறம் ஒரு டீலர்ஷிப் இது இருந்துச்சு, ஹோண்டாது. நெக்ஸ்ட் வீக் கன்னியாகுமரி போகும்போது நம்ம ஷூ தான் போட்டாகணும்.
Gixxer 250 நம்மளோட வண்டி வந்து 1000 கிலோமீட்ரு வரப்போகுதுங்க. 1000 கிலோமீட்ரு வரும்போது ஸ்பெஷலாக ஒரு வீடியோ நிறுத்தி எடுக்க வேண்டியது தான். அது வேறு கரெக்டாக நம்ம நோட் பண்ணிக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வால்பாறையில் வந்து இறங்கிட்டு இருக்கோம். வால்பாறையிலேருந்து பொள்ளாச்சிக்கு இறங்கிட்டு இருக்கோம். மிஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் ஜோனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதுவும் இந்த டிசம்பர் கிளைமேட்டுக்கு வேறு லெவலில் இருக்கும். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். Gixxer 250க்கு வேறு இன்ஜின் ஆயில் வேறு மாற்றணுங்க. ஆனால் இன்னும் 500 கிலோமீட்ரு அதுக்கு மேலேயே போக வேண்டியது இருக்கு. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. Gixxer 250க்கு இன்ஜின் ஆயில் மாற்றோம்னா மோட்டரில் இந்த 1.5 லிட்டர் இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு கிட்டத்தட்ட 1250 கிட்டத்தட்ட வந்துடும். 1250 கிட்டத்தட்ட வந்துடும். 1250க்கு எங்கே போகிறது பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நெக்ஸ்ட் வீக் கன்னியாகுமரி வேறு எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் ஒன்று 500 கிலோமீட்டர் ஓட்டணும். 1000 கிலோமீட்டர் வேறு ஓட்டேன் ஃபஸ்ட் இன்ஜின் ஆயிலே. யாரும் இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வண்டிக்கு வந்து அது நல்லதில்லை. இன்னும் 500 கிலோமீட்டர் ஓட்டு நான் வேறு மாற்றணும். மிஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் ஜோனு செம்மையாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக நான் வால்பாறை ஏறும் போது ஒன்றுமே தெரியல, இதை விட பயங்கரமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கிளியர் ஆகிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் போட்டு ஓட்டுறது நல்லது. பஞ்சா பல்ப் இருந்தால் பரவாயில்ல. இப்போ வர வேண்டிய எல்லாமே எல்இடி லைட்ஸ் தானே வருது. அதனால் ஃபாகில் அது அந்தளவுக்கு விசிபிளாக இருக்காது. அதனால் இண்டிகேட்டர் போட்டுக்கிறது நல்லது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வால்பாறையில் இந்த கோயில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காமாட்சி அம்மன் திருக்கோவில். அந்த சைடில் வியூ சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ மிஸ்ட்டுனால எதுவும் தெரியல. கோயில் வேறு பூட்டிருக்கு. சரி, ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த கோயில். அங்கே பாருங்கள் லொக்கேஷனை என்ன மாதிரி சூப்பராக இருக்குதுன்ட்டு. அப்பா, என்னோடய லொக்கேஷன் தான் வந்துச்சு. அந்த இது தான் சொல்கிறேன், பேரி ஆக்ரோ. சூப்பராக இருக்குது பார்க்க. இங்கேருந்து ஏதோ படத்தில் வர மாதிரி இருக்குது. கிளியராக தெரியுதா? இன்னும் கொஞ்சம் அந்த சைடு போகணும் போல். அந்த சைடு போனால் கிளியராக தெரியும். இந்த மாதிரி ரோட்லலாம் கொஞ்சம் பார்த்து வாங்க. ஸ்லிப்பரியான ரோடு, வழுக்கி விட்டுரும். வெரி ரிஸ்க்கு. ஐயர்பாடி பேரி அக்ரோ அப்படி தான் போட்டுருந்துச்சு. வால்பாறையில் ஃபேமஸான லொக்கேஷனில் நம்ம பைக்கை நிறுத்தி ஃபோட்டோ எடுத்தாச்சு. அண்ட் ஒரு ஃப்ரெண்ட் ஃபேஸிங் வீடியோவும் எடுத்தேன். இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வால்பாறையிலேருந்து இறங்கிட்டோம். பொள்ளாச்சி போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரே ஒரு ஹேர்பின் பெண்டு மட்டும்தான் இருக்குது. வால்பாறை இறங்கும் போது இப்படி ஒரு அழகான லொக்கேஷன் பார்த்தேன். பார்த்த உடனே கேமரா எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே இறங்கும் போது எடுத்தேன். இங்கே சாப்பிட்ற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை கீழே எடுத்தது. இதுக்கு மேலே வீடியோ எடுக்காததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதனால் என்னால் நிறுத்தி கேமராவை மாட்டி வீடியோ எடுக்க முடியல. அதனால் வால்பாறை ஃபுல்லாக டோட்டலாக நம்ம கீழே இறங்கியாச்சு. பொள்ளாச்சி கிட்ட தான் இருக்கோம். அங்கே எடுத்த வீடியோ தான் இது. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.